அனைவருக்கும் வணக்கம். மேசராசனையர்களுக்கு புதையல் யோகம் நிறைந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாயும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க. மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் இந்த மார்கழி மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறாருங்க. 6ஆம் இடத்தில் கேது சகல மங்களங்களையும் தரும் வகையில் சஞ்சரிக்கிறார். இதேபோல் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பது தொழில், வணிகம் இவற்றில் சிறந்த வாய்ப்புகளையும் லாபங்களையும் தரும் என்பதை சனி பகவானுடைய சஞ்சார நிலை உறுதியளிக்குதுங்க. அதே போல் ராசிநாதன் உங்களுடைய ராசி 4ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பது ஒரு வகையில் சுகக்குறைவு என்றாலும் அவர் அஷ்டமஸ்தானாதிபதி என்பதால எதிர்பாராத நற்பலன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசி 6இல் உள்ள கேது பல சங்கடங்களையும் சமாளிக்க வைக்கும் ஒரு மாதமாதான் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல சுபகாரிய முயற்சிகள் பலிக்குங்க. சிலர் வேலை மாற்றத்தால் பலன் அடைய இருக்கீங்க. உற்பத்திக்கான பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருப்பது, லாபத்தை அதிகரிக்க இருப்பது, நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் விதமா அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களுக்கு இந்த மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய பண தேவையை குரு பகவான் பார்த்து கொள்வதால் இந்த மாதம் முழுவதுமே வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிரனும் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிப்பதால பல நன்மைகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறதுங்க இந்த மார்கழி மாதம். அதே போல் வீண் செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்குங்க. அர்த்தாஷ்டகத்தில் நிலை கொண்டுள்ள செவ்வாயினுடைய நிலையினால் உடல் உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்பட இருக்குது. இத்தருணங்கள்ல இந்த உடல் உபாதைகள் ஏற்படும் போது உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லதுங்க. அதே போல் திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு மாதமாகும் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இக்காலகட்டங்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது ஒரு சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு உகந்த ஒரு நல்ல வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறு குறைந்த ஒரு மாதமாக தான் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் ஆட்சி புரிவதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பணிகள்ல உற்சாகத்தை அதிகரிக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றமும் கூடுதல் சலுகைகளும் கிடைக்க இருக்குது. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இப்போது அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு தங்களுடைய பதவிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மேசராசியினருக்கும் கூட வடதிற்கு உகந்த நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தகத்துறையை தங்களுடைய பிடியில் வைத்துக் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால லாபகரமான ஒரு மாதமாதான் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உற்பத்தியை சற்று உயர்த்தி கொள்ளலாங்க. விற்பனை அதிகரிப்பதற்கு ஏற்ற ஒரு மாதமாகவும் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்குது. புதிய விற்பனை நிலையங்கள், புதிய கிளைகள் ஆகியவற்றை திறப்பதற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. வெளிநாடுகளில் உள்ள பிரபல தொழில் நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குது. ஒரு சிலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல மேசராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்துவது நல்லது. முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஒரு
முறைக்கு இருமுறை ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது தேவையில்லாத நஷ்டம் ஏற்படாமல் இருக்க தடுக்க உதவுங்க. மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வாய்ப்புகளும் வருமானமும் அதிகரிக்குங்க. மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்கு. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அளவோடு முதலீடு செய்து புதிய படங்களை இந்த மாதத்தில் நீங்கள் தயாரிக்கலாம். லாபம் கிடைக்குங்க. நடிகர்கள் நடிகைகளுக்கு மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குங்க. பலர் அரசியலில் ஈடுபடுவாங்க. சொந்த படம் எடுப்பதும் லாபகரமாக இருக்கும் என்பது கிரகநிலைகள் உறுதி செய்துங்க. புதிதாக திரைப்படத்துறையில் சேர்வதற்கு விருப்பமுள்ள மேசராசினருக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க. பல காரணங்களினால் இதுவரை மூடப்பட்டிருந்த திரையரங்குகளை மீண்டும் திறப்பதற்கும் லாபகரமாக இயக்குவதற்கும் வாய்ப்புகள் உருவாக இருக்குது. அதே போல் மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் கிரகநிலைகள் அனுகூலமாக சஞ்சரிக்குதுங்க. அதன் பிறகு நிலைமை சற்று மாறிவிட இருக்கு. அதனால் முதல் 2 வாரங்கள் கட்சியில் எந்தவித பிரச்சனையும் இன்றி செல்வாக்கு நீடிக்குங்க. 3ஆம் வாரத்திலிருந்து கட்சி தொண்டர்களிடமிருந்து எதிர்ப்புகள் உருவாகும். உங்களுடன் நெருங்கி பழகிய நண்பர்களினாலேயே பிரச்சனைகள் ஏற்பட இருக்குது. உங்களை பற்றி மேலிட தலைவர்களுக்கு தவறான செய்திகள் சென்றடையும். அதனால் அவர்களுக்கு உங்கள் மீது அதிருப்தி ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அதே போல பிற அரசியல் கட்சிகளுடன் உங்களுக்கு உள்ள தொடர்பை குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். கட்சியிலும் முக்கிய தலைவர்களுக்கு உங்கள் மீது சந்தேகம் உருவாகி இருக்குதுங்க. எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள கிரகங்கள் இக்காலகட்டங்களில் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பாடங்கள்ல மனம் உற்சாகத்தோடு ஈடுபடுங்க. அதே போல இந்த மாதத்தினுடைய 2ஆம் வாரத்தில் சற்று அனுகூலமற்ற நிலைக்கு புதன் மாறிவிடுவதால் பாடங்களில் மனதை முழுமையாக செலுத்த இயலாதபடி குழப்பங்கள் ஏற்படக்கூடும். தேவையில்லாத கவலைகள் மன நிம்மதியை பாதிக்குங்க. சிறு அளவில் உடல் நலக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல மேசராசியை சேர்த்து விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராது பெய்யும் மழையினால் பயிர்கள் சிறிது பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. எச்சரிக்கை செய்துங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் பணம் விரயமாகுங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு கவலை அளிக்குங்க. பிரச்சனை ஏதும் ஏற்படாது. இருந்தாலும் சிறு சிறு குடும்ப பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்குங்க. ஜென்ம ராசியில் குரு பகவான் இருப்பதால் கணவருடன் கருத்து வேற்றுமை உருவாகும். அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது. அது மட்டும் இல்லாம அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் ஜென்ம ராசியில் குருவும் வலம் வருவதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தீபத்தில் சிறிதனை சேர்த்து தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.